கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்தது. அப்போ அவங்க ஊர்ல ஊரடங்கு வந்து அதனால எல்லா ஆபீஸையும் மூடிடுறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு யாருக்குமே வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆபீஸ திறக்கறாங்க. ஆனா கம்பெனிக்காரங்க நிறைய பேத்த வேலையிலிருந்து தூக்கிடுறாங்க. சார், என்ன வேலையை விட்டு தூக்காதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். பாரு, நான் உனக்கு இதுல எந்த உதவியும் பண்ண முடியாது. இப்ப இங்க அவ்வளவு வேலை கூட இல்லம்மா. அதனால நான் எல்லாத்துக்கும் வெட்டியா சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஆனா சார், நாங்கெல்லாம் சேர்ந்துதானே இந்த கம்பெனிய இந்த அளவுக்கு முன்னேற்றி இருக்கோம். நீங்க எங்களை எப்படி வெளியே அனுப்பலாம்? பாருமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ சீக்கிரமா உன் கணக்க முடிச்சுக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணு. வேலை போனத பூஜாவால தாங்கிக்கவே முடியல. அதனால அவ ஆபீஸ் பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து உயிரை விட்டுறா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராகுல் ஒரு நாள் லேட்டா ஆபீஸ்ல வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பின்னாடி இருந்த சேர் தானாவே நகர ஆரம்பிக்குது. ராகுல் திரும்பி பார்க்கறான். ஆனா அங்க யாருமே இல்ல. எனக்கு என்னமோ இந்த சேர் நகர்ந்த மாதிரி இருந்துச்சே. அப்புறம் ராகுல் அவனோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப டேபிள்ல இருந்த பேனா தானாவே கீழே விழுது. அட, இந்த பேனா எப்படி கீழே விழுந்துச்சு? காத்துல விழுந்திருக்குமோ? அப்போ அவனுக்கு பின்னால இருந்த சேர் இன்னொரு சேரோட மோத ஆரம்பிக்குது. ராகுல் அத கண்ணால பாக்கறான். இது இது எப்படி நடக்கும்? இங்க என்ன தவிர வேற யாருமே இல்லையே. அட கடவுளே, யாரது? யாரங்க? ஐயோ, இப்ப என்ன செய்யறது? இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்புறம் ராகுல் சீக்கிரமா அவனோட பையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ அங்க இருந்த எல்லா கம்ப்யூட்டரும் தானாவே ஆன் ஆயிடுது. அட, இது என்ன? எல்லா கம்ப்யூட்டரும் எப்படி ஆனாச்சு? தலை சுத்துதே. இதை இப்படியே விட்டுட்டு போனா காலையில பாஸ் எம்மேல கோவப்படுவாரு. அப்புறம் ராகுல் ஒவ்வொரு கம்ப்யூட்டரா ஆஃப் பண்றான். ஆனா திரும்பவும் எல்லா கம்ப்யூட்டரும் ஆன் ஆயிடுது. அட கடவுளே, இது எப்படி சாத்தியம்? திரும்பவும் எல்லா கம்ப்யூட்டரும் ஆன் ஆயிடுச்சே. இப்ப நான் என்ன செய்யறது? கண்டிப்பா இங்க ஏதோ தப்பா இருக்கு. சரி, ஒரு வேலை பண்றேன். மெயின் பவரையே நான் ஆஃப் பண்ணிடுறேன். ராகுல் வேகமா ஓடி போய் மெயின் பவரை ஆஃப் பண்ணிடுறான். அப்போ எல்லா கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆயிடுது. அப்பாடா, ஒரு பாடா எல்லா கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப உடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். ராகுல் கிளம்பும் போது திரும்பவும் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் ஆன் ஆயிடுது. ராகுல் அதிர்ச்சி ஆயிடுறான். அட, இது என்ன கூத்து? நான் தான் மெயின் பவரையே ஆஃப் பண்ணிட்டேனே. எப்படி இந்த கம்ப்யூட்டர் மட்டும் கரண்ட் இல்லாம ஆனாச்சு? அவன் அந்த கம்ப்யூட்டருக்கு பக்கத்துல போறான். அந்த டேபிள்ல பூஜாங்கிற பேரு எழுதி இருந்துச்சு. அந்த பேரை பார்த்ததும் கம்ப்யூட்டர் எப்படி தானா ஆனாச்சுன்னு ராகுலுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுது. பூஜா, நீங்க இருக்கியா? அப்ப ஸ்கிரீன்ல தானாவே சில வார்த்தைகள் வருது. ராகுல், நான் இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? ஏன் பயப்படுற? இப்ப நிறைய வேலை பாக்கி இருக்குல்ல. நீ எங்க போய்கிட்டு இருக்க? பேசாம உட்காந்து உன் வேலைய முடி. ஐயோ, செத்தேன். இந்த பூஜா நிஜமாவே இங்கதான் இருக்கா போல இருக்கே. சரி பூஜா, நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய முடிக்கிறேன். அப்புறம் ராகுல் பயந்துகிட்டே வேலை பண்ற மாதிரி நடிக்கிறான். ஐயோ, இப்ப நான் எங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன்? இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. கொஞ்ச நேரம் அப்படியே நடிக்கிறான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்த சேர் நகர்ந்து யாரோ எழுந்து போய் பாத்ரூம் கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கிட்டு ராகுல் அங்கிருந்து ஓடிடுறான். அட கடவுளே, ஒரு வழியா தப்பிச்சேன். இந்த பூஜா பொண்ணு இங்க எப்படி வந்தா? அப்புறம் அவன் ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்கிருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்ததும் ராகுல் அவனோட பாஸுக்கு ஃபோன் பண்றான். ஹலோ ஹலோ ஹலோ, நான் ராகுல் பேசுறேன் சார். பூஜா திரும்ப வந்துட்டா. ஏய், என்ன நிறைய குடிச்சிட்டியா? இதென்ன கிறுக்குத்தனமா வளரிக்கிட்டு இருக்க? பூஜா தான் செத்துட்டாளே. போன வைடா, ராத்திரியில தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. ஐயோ, இந்த ஆளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. அடுத்த நாள் எப்பவும் போல எல்லாரும் ஆபீஸுக்கு வந்து அவங்க வேலைய பாக்குறாங்க. ஆனா ராகுலுக்கு நேத்து நடந்ததை மறக்கவே முடியல.
சாயந்தரம் ஆனதும் எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ராகுல் பாஸோட ரூமுக்கு போறான். சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். நிஜமாவே பூஜா திரும்பவும் வந்துட்டா சார். ராகுல், வேலை வலுவால உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ணு, 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியா போயிரும். என்ன? அப்போ அவங்களுக்கு ஏதோ கீழே விழற சத்தம் கேக்குது. அட, இது என்ன சத்தம்? அங்க யார் இருக்கா? அங்க யாருமே இல்ல சார், எல்லாரும் போயிட்டாங்க. ஆபீஸ்ல இப்ப நான், நீங்க, அப்புறம் பூஜா மட்டும்தான் இருக்கும். என்ன ராகுல் வளரிக்கிட்டு இருக்க? இப்பவே என் கூட வா, அங்க யார் இருக்காங்கன்னு பாத்திரலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே வந்து பாக்கறாங்க. அங்க ஒரே இருட்டா இருக்கு, எல்லா கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆயிருக்கு. பாத்தியா ராகுல், நல்லா பாரு, இங்க யாருமே இல்ல. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் தானாவே ஆன் ஆகுது. அதுல தானாவே சில வார்த்தைகள் வருது. பாத்தீங்களா சார், நான் சொன்னேன்ல, நீங்க நம்பல. இப்ப உங்க கண்ணால நீங்களே பாருங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னு பாக்கறதுக்கு போறாங்க. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் என்னோட வேலையை முடிக்காம போகவே மாட்டேன். நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. அட செத்தோம். ஹே ராகுல், இதெல்லாம் என்னப்பா? இது எப்படி சாத்தியம்? பூஜா இங்க எப்படி வர முடியும்? ஒரே மர்மமா இருக்கே. ஆமா சார், இது கண்டிப்பா பூஜா தான். திரும்பி பேயா வந்திருக்கா. நான் நேத்துல இருந்தே உங்ககிட்ட இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன எங்க நம்புனீங்க? என்ன கிறுக்கன்னு சொன்னீங்க. ஐயோ, கிழிஞ்சது கழவம் கொடுத்தனோ. பூஜா, பூஜா, என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை வேலையை விட்டு தூக்கி இருக்க கூடாது. ஆனா என் நிலைமை அப்படி. நான் உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. அப்போ பூஜா கத்தர சத்தம் கேக்குது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னையும் என் கூட சேர்ந்து கூட்டிக்கிட்டு தான் போவேன். உன்னாலதான் நான் உயிரை விட்டேன். இப்ப நீயும் சாகத்தான் போற. ராகுல், ஏதாவது பண்ணுப்பா, இல்லன்னா ஐயோ என்ன உயிரோடவே விட மாட்டா. ராகுல். பூஜா, இங்க பாரு பூஜா, இவரை கொல்றதால ஒன்னும் ஆக போறதில்ல. இவருக்கு ஏதான ஆச்சுன்னா கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. அப்புறம் எங்க எல்லாரோட வேலையும் கூட போயிடுமா. பூஜா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. கஷ்ட காலத்துல நான் என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு உதவி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு சத்தியம் பண்றேன், இனிமே நான் யாரையும் தேவையில்லாம வேலையிலிருந்து தூக்கவே மாட்டேன். இன்னைக்கு இந்த கம்பெனி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். ஏதோ கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்காக உன்னையும் இன்னும் கொஞ்சம் பேரையும் இந்த வேலையிலிருந்து தூக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு இந்த வேலை ரொம்ப தேவையா இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் செய்ய பணம் தேவையா இருந்துச்சு. ஆனா நீ என்ன வேலையை விட்டு தூக்குனதுனால நான் என் உயிரை விட வேண்டியதா ஆயிருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உன் தங்கச்சியோட கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம ஜாம்னு நான் நடத்துறேன். சரி, என் குடும்பத்துக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. நான் அவங்கள விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்க கூடாது. என் சாவுக்கு அப்புறம் என் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க கிட்ட நான் ரொம்ப வெக்கப்படுறேன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு பூஜாவோட ஆத்மா அங்கிருந்து போயிடுது. கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆயிடுது. அப்புறம் எல்லா எம்ப்ளாயீஸும் சேர்ந்து பூஜாவோட குடும்பத்துக்கு உதவி பண்றாங்க. அவங்களோட பாஸும் இனிமே அனாவசியமா யாரையும் வேலையை விட்டு தூக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றாரு. எம்ப்ளாயீஸ் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சு கம்பெனியை ஒசத்துறாங்களோ அதே மாதிரி கம்பெனியும் கஷ்ட காலத்துல எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பா உதவணும்.